விஜய் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டாடணுங்கிறத அவங்க தெளிவா பண்றாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் இதுல. பொய் பாதுகாப்புங்கிறத பார்க்குறப்போ, ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசுடைய கன்சர்ன் இல்லாம இனிமே விஜய் வெளியே போக முடியாது. அவரு யார் வந்து பார்க்க போறாங்க, அவரு எங்க போறாரு அப்படிங்கிறது முத நாளே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இனிமே பெருசா சீக்ரெசி மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்க எஸ்பிசிஐடியும் மாநில உளவுத்துறையை வந்து பயந்துட்டு இருந்த நீங்க, மத்திய அரசுடைய உளவுத்துறைக்கும் மத்திய அரசோட உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுக்கு நீங்க போயிடுறீங்களே விஜய். புரியுதுங்களா? இனிமே நீங்க வந்து சாதாரணமாக விளையாட்டா சொன்னோம்னா நம்ம வந்து இனிமே கல்யாணத்துக்கு கூட போக முடியாது. எங்கேயும் கோவாக்கு இந்த மாதிரி எங்க போனீங்கனாலும் இனிமே ஈஸியா தெரிஞ்சு போயிடும் அவருக்கு. இனிமே சீக்ரெசி மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஒரு அரசியல் தலைவருக்கு சீக்ரெசி மெயின்டைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை வந்து பார்க்குறவங்க வந்து அனைத்து கட்சியை வருவாங்க. அவருக்கு நண்பர்கள் வேற கட்சியில உள்ள நண்பர்கள் கூட வந்து பார்ப்பாங்க. இது இனிமே எல்லாமே தவிர்ப்பாங்கல்ல. இது விஜய்க்கு எப்படி தெரியாம பண்றாருன்னு தெரியல.